நதி போல நாமும் நடந்து பயன் தர வேண்டும். கடலை போல விரிந்த இதயம் இருந்திட வேண்டும். வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும். வாழும் வாழ்க்கை உலகில் என்றும் விளங்கிட வேண்டும். விளங்கிட வேண்டும். நீங்க நல்லா இருக்க வேண்டும். நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. மக்கள் திலகம் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆசையோடு நடைபெற இருக்கின்ற 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் கடையநல்லூர் சட்டமன்றத்தினுடைய தொகுதி வேட்பாளராக மக்களின் ஆசையோடு மக்கள் சேவையாற்ற இருக்கிறேன். ஆகவே மக்களின் கோரிக்கையாக 7வது கோரிக்கையாக கருப்பாநிதி அணையினுடைய மேல் பகுதியில் தென்காசி டு தேவிப்பட்டணம் வரை இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரங்களில் நிச்சயமாக அங்கே வாழக்கூடிய எண்ணில் அடங்காத பறவைகள் உயிரினங்கள் அனைத்தும் இங்கு வாழுகிறது. ஆக இந்த பறவை இனங்கள் வாழுகின்ற விலங்குகள் வாழ்கின்ற இந்த இடத்தில் அவர்களுக்கு தேவையான உணவுகளை கொடுக்குகின்ற வகையில் பல வகையான விதைப்பந்து கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட விதை பண்ணைகளை அமைத்து விதை பந்தை அமைத்து அதை ட்ரோன் மூலமாக இந்த பகுதியிலே தொடர்ந்து எதிர்காலத்திலே விதைக்க இருக்கிறோம். ஆகவே இந்த ட்ரோன் மூலமாக அனைத்து விதைகளையும் வடகிழக்கு தென்மேற்கு பருவகால மழைக்காலங்களில் விதைக்கின்ற போது அந்த மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரங்களில் அவைகளெல்லாம் முளைத்து அது மரமாக வளர்ந்து பல்வேறு வகையான பழங்கள் அங்கு வாழக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கு உணவாக கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆக அதையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த நல்லதொரு கோரிக்கையை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அதற்கான அரசாணையை பெற்று நிதி ஆதாரத்தை பெற்று நிச்சயமாக உறுதியாக செயல்படுத்துவேன். அதற்கு நீங்கள் மக்கள் என்னை சட்டமன்றத்துக்கு அனுப்பி வைத்தால் இந்த கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் பசுமையான ஒரு சூழல் உருவாக்க முடியும். ஆகவே இந்த கோரிக்கைகளெல்லாம் வென்றெடுப்பதற்கு நீங்கள் வாக்கு செலுத்தி என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இந்த கோரிக்கையை மக்களின் சார்பாக மத்திய மாநில அரசுக்கு தேர்தல் வாக்குறுதியாக 7வது கோரிக்கையை இக்கோரிக்கையை சமர்ப்பணம் செய்கிறேன்.